நம்மளை மாதிரி இந்த உலகத்தில் வராரு, மனித சரீரத்தை எடுத்துக்கிட்டு வராரு. ஆனால் நம்மளை மாதிரி சோதிக்கப்படுறாரு. அதான் சொல்லப்படுது, நம்மை போல சோதிக்கப்பட்டும் நம்மளை மாதிரி பல டெம்டேஷனுக்குள்ளே போகியும் அவர் பாவம் செய்யலை. பாருங்க, இது சில நேரங்களில் நீங்கள் இதை நீங்கள் ரோல் மாடலாகவே கிரைஸ்ட் நீங்கள் எடுத்துட்டு உலகத்தில் வாழ்ந்தபோது எப்படி அவரால் செய்ய போகும்? முழு மனிதராகவும் இருக்கிறார், முழு தெய்வீகமாக இருக்கிறார். முழு தெய்வீகமாக இருக்கும்போது என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்கிறார். முழு மனிதனாக இருக்கும்போது எப்படி ஒரு மனிதன் பரிசுத்தத்தில் வாழ முடியும் என்பதையும் நீங்கள் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு போதிக்கிறார். பாருங்க, இந்த பாவத்தை என்னால் விட முடியல, இந்த பழக்கத்தை என்னால் விட முடியல, இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியல, நம்ம பல கேள்விகள் வைக்கிறோம். அதை அடிக்டட் ஆகிட்டோம், அதுக்கு ஒரு ரீசன் தேடிட்டு இருக்கோம். ஆனால் பாருங்க, எந்த ரீசனும் தேவைப்படல. அவர் சோதிக்கப்பட்டாலும் அவர் பாவம் செய்யலை. ஏனென்றால் அந்த தன்மை பாருங்க, எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் என்பதை வெறுமையாக காட்டும்படியே இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் முழு மனிதனாக செயல்படும் பொழுது எப்படி ஒரு மனிதனால்